இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை, நான் என் முடிவை எடுத்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க கேட்பாங்கள்ல, ஏன்டா இப்படி பண்ண, வீட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, நான் என்னோடய டிசிஷனை எடுத்தேன், நான் என்னோடய முடிவை எடுத்தேன், அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் என்னோடய முடிவை எடுத்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ மேட் மை டிசிஷன். ஐ மேட் மை டிசிஷன் அப்படின்னா நான் என்னோட முடிவை எடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, யாரோ போகிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, யாரோ இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யாரோ போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? someone இஸ் கோயிங். someone இஸ் கோயிங் அப்படின்னா யாரோ போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, இதே வந்து யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதே எப்படி சொல்லலாம்? நம்ம சொல்லுவோம்ல, யாரோ வெளியில் வர்றாங்க போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? someone இஸ் கம்மிங். someone இஸ் கம்மிங் அப்படின்னா யாரோ வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, தயவு செஞ்சு எனக்கு பேனா கொடு. நம்ம கேட்போம்லே, தயவு செஞ்சு ஒரு பேனா கொடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ் கிவ் மீ த பென். ப்ளீஸ் கிவ் மீ த பென் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நான் ஏதாவது கேட்கலாமா? நம்ம வந்து கேட்போம்ல, யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம்ல, நான் ஏதாவது கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்கிங் சம்திங். கேன் ஐ ஆஸ்கிங் சம்திங் அப்படின்னா நான் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, இப்போது என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன செய்ய முடியும் நம்மளால்? முன்னாடியே சொல்லியிருக்கணும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொன்னால் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் கேன் பி டன் நவ். வாட் கேன் பி டன் நவ் அப்படின்னா இப்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ இப்போது செல்ல வேண்டுமா? நம்ம ஃப்ரெண்டுங்க யாராவது சொல்லுவாங்களா, நான் இப்போ கிளம்புறேன்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ இப்போது செல்லணுமா, நீ இப்போது போகணுமா, இப்போதே நீ செல்ல வேண்டுமா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ ஹாவ் டு கோ நவ். டு யூ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னா நீ இப்போது செல்ல வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அது உங்கள் தவறு இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, செய்யாத தப்புக்கெல்லாம் யாராவது உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னோட தப்பு தான், நான் அதை சரியாக செஞ்சுருக்கணும், நான் அதை சரியாக கவனிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களே. சில பேர்லாம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க கில்ட்டியாக. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அது நடக்கணும்னு இருந்திருக்கு, அதில் உங்கள் தப்பு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது உங்கள் தவறு இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னா அது உங்கள் தவறு இல்லை, அது உங்கள் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் தரும். அடுத்த வார்த்தை, அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் யாருக்காவது உடம்பு சரியில்லை, லீவ் போட்டிருப்பாங்க. மறுபடியும் வந்து அடுத்த நாள் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கேட்பாங்கல்ல, அவன் இன்றைக்கும் இல்லையா அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லலாம், அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை மேம், இன்னும் சரியாக க்யூர் ஆகலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை, சரியாகலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is still not well. he is still not well அப்படின்னா அவனுக்கு இன்னமும் உடம்பு சரியாகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நான் உங்களை வீட்டில் பார்க்குறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை நாளைக்கு வீட்டில் பார்க்குறேன், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு இருக்குது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்களா. உங்களை வந்து வீட்டில் நான் மீட் பண்ணுறேன், வீட்டில் வந்து நான் உங்களை பார்க்குறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் see you at home. ஐ வில் see you at home அப்படின்னா நான் உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன், இல்லைன்னா வீட்டில் சந்திக்கிறேன், அந்த மாதிரி மீனிங் தரும். அடுத்த வார்த்தை, நான் பார்க்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நான் அதை பார்க்கணும். இப்போ நம்ம கடைக்கு போயிருக்காங்க, ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்போ சொல்லுவோம்ல நம்ம, எங்கே என்கிட்ட காட்டு, நான் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லைன்னா இந்த சின்ன குழந்தைங்கள்லாம், நான் இப்போ அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் அடம் பிடிப்பாங்க இல்லையா, நான் பார்க்க வேண்டும், நான் பார்த்தே ஆகணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் டு see. நான் பார்க்க வேண்டும், ஐ ஹாவ் டு see. அடுத்த வார்த்தை, நீ இன்னும் முழிச்சிருக்கியா? நம்ம குட்டீஸ்கிட்ட கேட்போம் இல்லையா, தூங்க சொல்லி தூங்க வச்சிட்ருப்போம், கஷ்டப்பட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கண்ணை மூடணுன்னா சரி நம்ம ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா முழிச்சு பார்ப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீ இன்னும் தூங்கலையா, இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா குட்டீஸை பார்த்து. அப்போ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டில் அவேக்.
ஆர் யூ ஸ்டில் அவேக் அப்படின்னா நீ இன்னும் முழிச்சிருக்கியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை எனக்கு பயங்கரமான தலைவலி. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப தலைவலிடா, பயங்கரமான தலைவலி, ரொம்ப முடியவே இல்லை, மத்தியானத்துலேருந்து அவனுக்கு பயங்கரமான தலைவலி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் எ டெரிபிள் ஹெட்டேக். ஐ ஹாவ் எ டெரிபிள் ஹெட்டேக் அப்படின்னா பயங்கரமான தலைவலி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பாலை சூடு பண்ணு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தை அழுகுது பாரு, பாலை சூடு பண்ணி கொடு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இல்லைன்னா குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி பால் சூடு பண்ணி கொடு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. பாலை சூடு பண்ணு, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வார்ம் அப் த மில்க். வார்ம் அப் த மில்க் அப்படின்னா பாலை சூடு பண்ணு, இல்லை பாலை காய்ச்சி, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்த வார்த்தை தூண்டி விடாத. நம்ம சொல்லுவோம், இந்த வார்த்தையை வந்து நம்ம அதிகமாகவே சொல்லுவோம். யாராவது நம்ம மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவனே கோவத்தில் இருக்கான், அவனை போய் தூண்டி விடாதடா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. தூண்டி விடாதே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ப்ரொவோக். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது, டோன்ட் ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடாத அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை என்னை தப்பாக நினச்சிக்காத. நம்ம சொல்லுவோம், சில பேர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்மளால் அந்த டைமில் அந்த ஹெல்ப்பை நமக்கு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னால் இந்த ஹெல்ப்பை உனக்கு செய்ய முடியாது, என்னை தப்பாக எடுத்துக்காத, என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னா என்னை தப்பாக எடுத்துக்காத, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன். இதே மாதிரி தான் யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, அப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் யாராவது வந்து பணம்லாம் கொஞ்சம் ஹெவி அமௌண்ட் கேட்டாங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியாதா, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து புதுசாக ஜாயின்ட் ஆகிறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் காமிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை மின்சாரம் போய்விட்டது, அதாவது கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கரண்ட் போயிருச்சு, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பவர் வெண்ட் ஆஃப். த பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்னா கரண்ட் போயிருச்சு, மின்சாரம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நான் உட்கார வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப நேரமாக நின்று காலை வலிக்குது, நான் எங்கேயாவது கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ ஹாவ் டு சிட். ஐ ஹாவ் டு சிட் அப்படின்னா நான் உட்காரணும், நான் உட்கார வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அதை பற்றி பேசாத. ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்பா, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அதை பற்றி பேசாதடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் அபவுட் இட். டோன்ட் டாக் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி பேசாத அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்மளோட 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் வந்து இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை நான் ஒரு இந்தியன். அடுத்தது என் நண்பன் ஒரு இந்தியன். தேர்டு ஒன் நான் இதை எப்போதுமே செய்வேன். ஃபோர்த்து ஒன் அது போதாது. ஃபிஃப்த்து ஒன் அது திடீர்னு நடந்துருச்சு.